எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவர் எப்படி இருக்கிறாரா? ஜீவனுள்ள தேவன் ராஜாவாய் கொண்டிருக்கிறார். ஏதோ ஜீவன தேவனை நினைச்சிட்டா அவர் எப்படிப்பட்டவராய் நம் நடுவில் இருக்கிறார் என்றார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நமக்காக யுத்தங்களை எடுத்து செய்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார். இந்த ராஜாவை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாருங்கள், 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமுள்ள கர்த்தர். பராக்கிரமமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்திலே யார் இந்த ராஜா? அவரே மகிமையின் ராஜா. அவர் யுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. நீ சும்மா இரு, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். நீ அமைதியா இரு. அவர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிற கர்த்தர். ராஜா நமக்காக யுத்தங்கள் எடுத்து நடத்துகிறார். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் ராஜாவா இருக்கிறார்.